நெய்வேலி என்எல்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும், பணி நிரந்தரம் செய்யும் வரை மாத ஊதியம் 50,000 வழங்க கோரியும் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் வருகின்ற 14ஆம் தேதி இரவிலிருந்து என்றைக்கு வேண்டுமானாலும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவிப்பு. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனம் உள்ளது. இந்த நிறுவனத்தில் சுரங்கம் 1, சுரங்கம் 1 விரிவாக்கம், சுரங்கம் 2 என 3 திறந்தவெளி சுரங்கம் மூலம் பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது. இதில் 7,000க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்களும் 10,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் என பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் என்எல்சியில் பணியாற்றும் சொசைட்டி மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும், பணி நிரந்தரம் செய்யும் வரை மாத ஊதியம் 50,000 வழங்க கோரியும், வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க கோரியும் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கத்தினர் பல கட்ட போராட்டங்களை செய்தனர். இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தும் என்எல்சி நிறுவனம் செவி சாய்க்காததால் என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கத்தினர் நெய்வேலி வட்டம் 8 பெரியார் சதுக்கத்தில் இருந்து பேரணியாக என்எல்சி தலைமை அலுவலகத்திற்கு சென்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்தினர். பின்னர் என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்க சிறப்பு செயலாளர் சேகர் உட்பட 5 தொழிலாளர்கள் என்எல்சி தலைமை அலுவலகத்திற்கு சென்று வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுத்தனர். பின்னர் என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்க சிறப்பு செயலாளர் சேகர் பத்திரிகையாளர்களிடம் கூறியபோது, என்எல்சியிலே பணிபுரியக்கூடிய 10,000த்திற்கும் அதிகமான ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மாதம் 50,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும், தவறான முறையிலே திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரேடுகளை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஓராண்டு காலமாக போராடி வருகிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களை கோரிக்கையை 8 வாரங்களுக்குள் பேசி முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட பிறகும் என்எல்சி நிர்வாகம் இன்னமும் பேசி முடிக்கவில்லை. அதற்கு மாறாக தேவையில்லாத தனக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை வைத்துக்கொண்டு தவறான முறையிலே ஒப்பந்தங்களை போடுவதும் தொழிலாளருடைய உரிமையும் பறிக்கிற நடவடிக்கையில் ஈடுபடுவதால் இன்று வேறு வழியில்லாமல் தொழிலாளர்கள் ஒட்டுமொத்தமாக 14 தினங்கள் வேலை நிறுத்த நோட்டீஸை கொடுத்துவிட்டு வருகிற 14ஆம் தேதி இரவிலிருந்து எந்த நாளிலிருந்தும் வேலை நிறுத்தத்தை துவங்கலாம் என்கிற தொழில் தகராறு சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஷரத்துக்களின்படி இன்று மாலை மாபெரும் பேரணி நடத்தி தொழிலாளர்கள் தங்களுடைய எதிர்ப்பை, தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேலை நிறுத்த அறிவிப்பு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறோம். என்எல்சி நிர்வாகம் இதற்கு மேலும் காலம் கடத்தாமல், தமிழக அரசும் இதில் வேடிக்கை பார்க்காமல், இது மத்திய அரசு நிறுவனம் என்றில்லாமல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம், அதற்கு லாயல்ட்டி வருகிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை நாம் பறித்து கொடுத்திருக்கிறோம் என்கிற பொறுப்போடு அந்த தமிழக அரசும் தலையிட்டு தீர்வு காண வேண்டும். மத்திய அரசு குறிப்பாக நிலக்கரி சுரை மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் நிலக்கரி சுரங்க அமைச்சகம் நீதிமன்ற தீர்ப்பின்படி உடனடியாக தலையிட்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் சொசைட்டி தொழிலாளருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேலை நிறுத்தத்தை நாங்கள் விரும்பி ஏற்கவில்லை. என்எல்சி நிர்வாகத்தினுடைய தவறான தொழிலாளர் விரோத கொள்கை, தவறான மக்கள் விரோத கொள்கை, தவறான தொழில் அணுகுமுறை இவைகளின் காரணமாகவே நாங்கள் வேலை நிறுத்தத்திற்கு தள்ளப்பட்டோம். எனவே மத்திய அரசு சங்கம் மாநில வித்தியாசம் பாராமல் தமிழக மக்களுடைய குறிப்பாக மின்சாரத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய, உற்பத்தி அளிக்கக்கூடிய வருடத்திற்கு 2,882,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டுகிற இந்த பொதுத்துறையை பாதுகாக்க தனியார் மையத்தையும் அகற்றிவிட்டு என்எல்சியிலே போராடுகிற ஒப்பந்த தொழிலாளருடைய கோரிக்கையை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.